நிறைய நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய வருகை பதிவு சரியா இருக்கணும், லீவ் போடாம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு நல்ல சம்பளம் தர்றோம் அப்படிங்கும்போது அவங்க நம்ம ஏதோ டார்கெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. சில நிறுவனங்கள்ல அப்படி ஒரு சமாச்சாரமே இல்லை. ஆனா தயவு செய்து நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும். நம்ம ஒரு ஊருக்கு போறோம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறோம், ஒரு பஸ் இருக்கு, எந்த பஸ் ஏறுறதுன்னு தெரியணும் இல்லைங்களா? அப்போ டார்கெட் இருந்தா தான் பஸ் ஏற முடியும். எந்த ஊருக்கு போறது முடிவு பண்ண முடியும், எல்லா பஸ்ஸையும் செலக்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு டார்கெட் இருக்கும் பொழுதுதான் ஒரு வேலையால் அவனுடைய 8 மணி நேரம் 10 மணி நேரத்தை திறம்பட முடிப்பான். ஸோ அவன்கிட்ட நாம கொடுக்குற சம்பளத்துக்கு அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலையை முழுமையா வாங்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கம்பெனிக்கு முதல்ல ஒரு டார்கெட் இருக்கணும், அதை அவங்க முடிக்கணும். இதை நோக்கி தான் நம்ம அவங்களை கூட்டிட்டு போறோம். அப்போ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு டார்கெட் இருக்கணும். சரியா சொன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும் அல்ல, சிஸ்டமுக்கு கூட இன்வாய்ஸ் பண்றவங்களுக்கு கூட டார்கெட் இருக்கணும். என்ன மாதிரி ஒர்க்கை நீ கம்ப்ளீட் பண்ற அப்படின்னு. ஸோ வித்தவுட் டார்கெட் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் எடுக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச்.